இருக்க மாட்டாத கூட்டி வச்சுட்டு கூட்டத்தை கூட்டியாந்து இந்த மண்டபத்தில் வச்சுட்டு என்னன்னு சொல்லி கூட்டு வந்தாங்க. பொருள் தராங்க, சீலை தராங்க, அரிசி பொருள் தராங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. பச்சை தண்ணி கூட குடிக்காத. எத்தனை மணிக்கு வந்தீங்க? மணி 1 மணிக்கு அங்கே வந்து பிரதமர் மோடியின் 74வது பிறந்த நாளையொட்டி லியோ சேரிட்டபிள் டிரஸ்ட் தலைவரும் தமிழக பாஜக மாநில விவசாய அணி செயலாளருமான பார்த்த சாரதி ஏற்பாட்டில் 4000 பயனாளிகளுக்கு மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சேலத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வை தொடங்கி வைத்துவிட்டு சென்றுவிட்டார். முன்னதாக 1500 நபர்களுக்கு 1 மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்கள், 25 பெண்களுக்கு தையல் மிஷின், 2000 பெண்களுக்கு புடவை, 50 நபர்களுக்கு தள்ளுவண்டி மற்றும் 200 நபர்களுக்கு ஹெல்மெட் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதாக கூறி சேலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பெண்கள், ஆண்கள் என ஏராளமானோர் அழைத்து வரப்பட்டனர். நிகழ்ச்சி மாலை 4 மணிக்கு தொடங்கும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் மதியம் 2 மணிக்கே மக்கள் வரவழைக்கப்பட்டு மண்டபத்தில் பவுன்சலர்களின் கட்டுப்பாட்டில் தங்க வைக்கப்பட்டனர். ஆனால் நிகழ்ச்சியோ இரவு 7 மணிக்கு தொடங்கியதால் நீண்ட நேரம் காத்திருந்த மக்கள் பெரும் இன்னலுக்கு உள்ளாகினர். இடைப்பட்ட நேரத்தில் குடிக்க தண்ணீர், உண்ண உணவு என எதுவுமே வழங்கப்படவில்லை என மக்கள் வேதனை தெரிவித்தனர். சீலை வெட்டி தராங்க, அரிசியா தராங்க, சோறு தராங்கன்னு சொன்னாங்க. கொடுத்தாங்களா? ஏதாவது சீலை ஒன்று கொடுத்துருக்குறாங்க. சோறெல்லாம் இல்லப்பா. இதான் பயிர் வேணுங்க பாத்துக்கா. கேட்டீங்களா? யார் கொடுக்குறாங்க, யாரும் கொடுக்க மாட்டாங்க. சோறு இல்லை காலையில். இந்நிலையில் வெளியே மினி டெம்போவில் பிரியாணி கொடுப்பதாக வந்த தகவலால் பொதுமக்கள் முண்டியடித்து சென்றனர். ஆனால் அங்கும் ஒரு சிலருக்கு மட்டுமே பிரியாணி கொடுத்துவிட்டு மினி டெம்போ திரும்பிச் சென்று விட்டதால் பசியில் கடுமையாக வாடியிருந்த பொதுமக்கள் மினி டெம்போ பின்னாலேயே சென்றது சோக அவலத்தை ஏற்படுத்தியது. இதனையடுத்து சேலை வழங்குவதாக வந்த தகவலின் பேரில் மளிகை பொருட்கள், தையல் மிஷின் போன்றவை தான் கிடைக்கவில்லை, சேலையாவது வாங்கிக் கொள்ளலாம் என முண்டியடித்துக் கொண்டு மண்டபத்திற்குள் சென்றனர். ஆனால் அங்கும் அவர்கள் அவமதிக்கப்பட்டனர். வாயில்லா ஜீவனுக்கு தூக்கி வீசுவது போல் பவுன்சர்கள் சேலையை தூக்கி வீசியதால் பெண்கள் மனம் நொந்து போயினர். அப்போது அங்கு வந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரும் பாஜக மாநில விவசாய அணி செயலாளருமான பார்த்த சாரதியை சூழ்ந்த மக்கள், ஏங்க இப்படி அலக்களிக்கிறீங்க என புலம்பி தீர்த்தனர். இறுதியில் மோடியின் பிறந்தநாள் விழாவுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதாக அழைத்து வந்த பாஜக நிர்வாகி பவர் ஆஃப் பார்த்த சாரதி நம்மையெல்லாம் துச்சமாக நினைத்து விட்டாரே என புலம்பியபடியே பொதுமக்கள் கிளம்பி சென்றனர். இவ்வளவு நேரம் உட்கார வச்சுட்டு இருந்துட்டு அகமானப்படுத்துற மாதிரி தான் இப்ப பண்றீங்க. நீங்க எந்த பொருள் கொடுத்தாங்க? ஒரு பொருள் கூட தர கிடையாது. இவ்வளவு நேரம் வச்சிருங்க, அதுதான் தெரியல. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் சிலம்பரசன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.